கர்நாடகா மாநிலத்துல சென்னை சேர்ந்த ஒரு பெண் மேல வந்து பாத்தீங்கன்னா யானை விழுந்ததுனால அந்த சென்னை சேர்ந்த பெண்மணி வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. அந்த பெண்மணி வந்து இறக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கணவர் செஞ்ச செயல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு இல்லாம கர்நாடக மாநில மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி தான் வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடக மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடகம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துபேரா அப்படிங்கிற யானை முகாம்கள் வந்து இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த யானை முகாம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து வருவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ஒரு 33 வயது பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர், அது இல்லாமல் அவங்களுடைய 6 வயது குழந்தையோட வந்து அந்த முகாமுக்கு வந்து போயிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த முகாமில் இருக்கக்கூடிய கஞ்சன் மற்றும் மாத்தாண்டம் அப்படிங்கிற ஒரு 2 யானைகள், அது இல்லாமல் நிறைய யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆற்றில் வந்து குளிச்சுட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானைகள் குளிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா யாரு இந்த ஜோனா அப்படிங்கிற இந்த 33 சென்னை சேர்ந்த இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் குளிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வேடிக்கை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன் மாத்தண்டா அப்படிங்கிற 2 யானைகள் வந்து குளிச்சுட்டு இருந்திருக்கு. இவங்களும் அந்த யானை பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, திடுப்புன்னு அந்த கஞ்சன் மற்றும் மாத்தாண்டா அப்படிங்கிற 2 யானைகளுக்கு வந்து இடையே வந்து ஒரு மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கஞ்சன் அப்படிங்கிற யானை வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்த்தாண்ட யானை வந்து முட்டி இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா யானை பாகங்கள் வந்து யானைய பாகன் இருக்காருல்ல, அவரு வந்து அந்த யானையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க என்ன முயற்சிகள் வந்து மேற்கொண்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஞ்சன் யானை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை மீறி வந்து அந்த மார்த்தாண்ட யானை வந்து மோதி இருக்கு. இந்த மோதல்ல தடுமாறி அந்த மார்த்தாண்ட யானை வந்து கீழே விழுந்திருக்கு. அப்படி கீழே விழும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த யானையுடைய காலுக்கடியில இந்த சென்னை சேர்ந்த பெண்மணி ஜூனா, இவங்க வயசு வந்து 33, இவங்க வந்து அந்த யானையுடைய கால் அடியில வந்து சிக்கினதுனால அந்த யானை வந்து அதோடைய ஃபுல் வெயிட்டும் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை அந்த பெண்மணி மேலேயே விழுந்து அந்த பெண்மணி ரொம்ப அதிக அளவில் பாதிப்படைஞ்சு அவங்க வந்து சம்பவ இடத்துல வந்து உயிர் இறந்துட்டாங்க அப்படின்றது டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த யானையினுடைய மேலே வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாபெரும் ஒரு பரபரப்பு சூழ்நிலை வந்து உருவாகிருச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா அவங்களுடைய கணவரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 6 வயசு குழந்தைய வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை வந்து அந்த காலுக்கடியில் அந்த யானையுடைய காலுக்கடியில் இருக்க அந்த பெண்ணை வந்து காப்பாற்றுறது வந்து முயற்சி மேற்கொள்றாரு. ஆனா அந்த அவர் என்ன முயற்சி மேற்கொண்டாலும் வந்து அது தோல்வியிலே அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த யானைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா வந்து சண்டை போட்டு அந்த இது பண்ணதுனால அவங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யானைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இறந்துட்டாங்க, சாரிங்க அப்படின்ட்டு வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூனா எங்களுடைய கணவர் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்து இது கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஒரு கவலையா இருக்கு. என்னுடைய ஒய்ஃப் வந்து இறக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து யாருன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வனத்துறை முகாம் அதிகாரிகளே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த 2 யானைகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து யாருமே என் ஒய்ஃப் வந்து காப்பாற்ற வரல, அதனாலே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாங்க என் ஒய்ஃப் பாடி வந்து எடுத்துட்டோம், பட் ஆம்புலன்ஸ் கூட வந்து அந்த அதிகாரிகள் வந்து இது பண்ணல, இதனாலே கூட என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து அந்த வனத்துறை அதிகாரி மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூனா அவங்களுடைய கணவர் வந்து அவங்களுடைய குறையை வந்து கேள்வி வந்து வைக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வனத்துறை அதிகாரிகளும் அந்த துபேரா அந்த மாவட்டத்தில் அந்த யானை முகாமுடைய அதிகாரிகளும் அந்த கர்நாடகா அரசனுடைய வனத்துறை அதிகாரிகள் வந்து இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த துயர் சம்பவம் வந்து நடக்காம நாங்க வந்து பாத்துக்கிறோம். எங்களுக்கு வந்து பொதுமக்களுடைய நலன் அக்கறையில வந்து நாங்க ரொம்ப முக்கியமா கவனம் வந்து செலுத்துறோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வனத்துறை அதிகாரிகளும் கர்நாடகா மாநிலம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூனா இவங்க கணவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபுடைய அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண் தானமா வந்து கொடுத்துருக்காங்க.
அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பேட்டியில் வந்து என்ன சொல்றாருன்னா, யானை தாக்குதல்னால என் ஒய்ஃபுடைய பாடி உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு சேதம் அடைஞ்சிருச்சு. இது வந்து டொனேட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க. டாக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் வந்து கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொருத்தருக்கு வந்து தானமாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னுடைய ஒய்ஃப் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுடைய கண் மூலியமா வந்து இந்த உலகத்தில் வந்து இருப்பாங்க. எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு. என் ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க முடியல என்னால். அவங்களுடைய கண் மூலியமா இந்த உலகத்தில் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பெண்மணி வந்து இறக்கிறதுக்கான காரணங்கள். இவருடைய செஞ்ச செயல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா மாநிலமும் மக்கள் இடையே ஒரு பாச பிணைப்பு அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.